தமிழுக்கும் தாய்மண்ணுக்கும் வணக்கம். எனக்கு ஆக்கம் ஊக்கம் அளித்து வருகின்ற அனைத்து இனிய உறவுகளுக்கும் வணக்கம். வெயில் நேரம். நாங்கள் இங்கே ஒரு கடைக்கு ஹெல்மெட்டோடு வந்து நாங்கள் அதை பார்க்கிங்கில் விட்டுட்டு நடந்து போயிட்டு வரையில உங்களுக்கு ஒரு சுண்ணாவனாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சுண்ணாவனாரத்தை நான் இன்றைக்கு 4 வருஷத்துக்கு முதல் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருப்பேன். இப்போ இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு 2024ஆம் ஆண்டில் எவ்வளோ கட்டிடங்கள் வந்திருக்கு, கிட்டத்தட்ட மாரகமாவோட போட்டி போடக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்குது. நாங்கள் அதை இந்த கேகேஎஸ் ரோட்டில் பிஓசியிலேருந்து பார்த்து கொண்டு போவோம். கொஞ்சத்தை நடையாகவும் பார்த்து கொஞ்சம் தூரத்தை மோட்டர் பைக்லேயும் பார்க்கலாம். வா, இது உங்களுக்கு நடுக தெரிஞ்சிருக்கக்கூடிய பிஓசியில் பெருசாக அவங்க வேண்டும், அதில் முன்னேற்றம் செய்யலை. இங்கே பார்த்தீங்கன்னா கனகாலமாக இருக்கக்கூடிய கொத்துக்கடை, அதே மாதிரி இந்தியாவில் LOLC ஃபைனான்ஸ் இவ்விடங்களுக்குள்ள டெவலப்மெண்ட் வராது. இந்தியாவில் சீலன்னு சொல்லி ஒரு கொத்துக்கடை இருக்குது, கனகாலமாக இருக்கிற கடை. அதுக்கு அங்கால நீளமாக கொஞ்சம் உயரமாக தெரிகிற கட்டிடம் நீங்கள் வந்தால் தங்கி நிற்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கு எதிர பழைய நாகம்ஸ் தியேட்டர் இருந்தது முந்தி. உடுப்புக்கு நிறைய பேர் போன இடம் மகரகமாக கிட்டத்தட்ட அதே மாதிரியான அளவுக்கு ஒரு போட்டி போடக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கும். ஆனால் நாங்கள் மோட்டர் பைக் நிற்பான இடத்தை மறந்து போகிறேன், எடுக்கணுமா. இந்தியாவில் சாஃப்ட் லாஜிக் வர போகிறாங்க. இதில் புதிய கட்டிடம் உருவாகி வருது. நடந்தெடுக்கல இடங்கள் தெளிவாக தெரியும். அங்கால சிங்கர் இருக்குது, பீப்புள் லீசிங் கம்பெனி இருக்குது, நிறைய லீசிங் லாங் கம்பெனிகள் இருக்குது. இதில் ஒரு சிறிய செருப்பு கடை. இதில் பாருங்கள், ஸ்ரீரங்கம் மண்டெல்லாம் நெல்லியடியில் இருக்கிற ஒரு கடை உண்டு. அந்த கடை இப்போ ஒரு பிரான்ச் மாதிரி சுண்ணாத்துலேயும் திறந்துருக்குறாங்க. ஏனென்றால் காங்கேசன்துறையிலேருந்து பார்க்க போய்க்கல சுண்ணாகம் தான் இந்தியாவில் பக்கத்துக்கு நிறைய பிரதேசத்தை கவர் பண்ணுற ஒரு நகரமாக இருக்கும். அதில் சிங்கர் கம்பெனி, அதே மாதிரி பீப்புள் லீசிங், அடுத்தது ஹிமாலயா டெய்லர்ஸ்ன்னு சொல்லி ஒரு உடுப்பு கடை. அப்படியே வளமையாக நீங்கள் சுண்ணாத்தில் பார்க்கக்கூடிய ஃபுட் சிட்டி. ஆகுழு தான் நான் இந்த கைப்பிடிக்கல. அதுக்கு பக்கத்துலேயே நான் நெல்லியடியிலையும் இருக்குன்னு சொல்லப்பட்ட ஸ்ரீரங்கம் டெக்ஸ்ட் இருக்குது. இந்த இடத்துல இந்தியாவில் யூனியன் பேங்க் உள்ள பேங்க், எல்லா பேங்கோட பிரான்ச்சஸும் சுண்ணாத்தில் இருக்குது. ஸ்ரீரங்கம் டெக்ஸ் இதில் கொஞ்சம் வித்தியாசமான சாரியெல்லாம் பார்க்கலாம். இதில் ஃபுட் சிட்டி மாதிரியே தமிழ் நம்மவர் உயிர் மூச்சு தமிழ் என்று சொல்லத்தக்கதாக ஒரு கடை உண்டு. கடைன்னு சொன்னால் ஃபுட் சிட்டி அதில் மாதிரி எல்லா பொருட்களும் எடுக்கக்கூடிய கடை. இதில் சிறிய சிறிய கடைகள் கொண்டிருக்கும். இதெல்லாம் முந்தி இருந்த பழைய கடைகள் தான். உண்மையில முந்தைய புடவை கடைன்னு சொன்னால் சுண்ணாத்தில் கந்தரோட ரோட் பக்கம் போய்க்கல மெயினாக வர அந்த சந்தை தொகுதியோடு சேர்ந்து வெளிப்பக்கத்துக்கும் உள் பக்கத்துக்கும் ஒரே புடவை வியாபாரமாக இருக்கும். ஏராட பேர்லேயும் ஒரு கடை இருக்குது, ஏரா ஃபேஷன். இங்கே இதில் 2 பஸ்ஸுக்கு வந்தாங்க. சுண்ணாத்தில் இதுதான் மெயினான ஒரு பஸ் பாயிண்ட். ஃபுட் சிட்டி அடி ப்ரைவேட் பஸ்ஸுகளுக்கு நின்று ஒரு இடம். நாங்கள் ஃபைன் செலெக்ஷனுக்கு வந்தனாங்க. அப்படியே பேங்க் போயிட்டு வருவோம் தான் போயிட்டு வந்தனாங்க. ஃபைன் செலெக்ஷனுக்கிட்ட எங்களோட மோட்டர் சைக்கிள் இருக்குது. மோட்டர் பைக் எடுத்துக்கொண்டு மிச்சம் இடத்த மோட்டர் பைக்கில் மெல்லமாக குடுக்குடுவேன்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய கிடையாது. இதில் கோயில்கள் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபைன் மார்ட்னு சொல்லி ஒன்று இருக்கோம். அதுலேயும் ஆடி தள்ளுபடிக்கு அரைவாசி விலைக்கு சாரியில் போய்கொண்டிருக்கு. இதில் ஃபைன் செலெக்ஷன் அண்ட் இருக்கிற கடை. இதில் பலவிதமான பொருட்களும் இருக்குது. இங்கேயும் பெரிய ஒரு ஆடி தள்ளுபடி போய்கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் இப்போ ஆராதனாவோட மெல்லமாக பார்த்து கொண்டு போவோம். இங்கே புத்தக கடை இருக்குது, ஸ்ரீகரன் புத்தக கடை தெரியுதாரா? ரைட். அடுத்தது அங்கால கோயின்ஸ் பார்க்குன்னு சொல்லி அதுவும் ஒரு புடவை கடை, நியூ ஃபேஷன் டெக்ஸ். அடுத்தது துர்கா. நடுவில் பிடிங்க, சைட்டுக்கு 2 காட்சியும் தெரியும். எக்ஸலண்ட். இப்படியே போயிட்டு இதில் இங்கால போகிற சந்தை இடப்பக்கம் திரும்புகிற பக்கம் சுண்ணாம் சந்தைக்கு போகுது. இதில் ஃபைன் மார்ட்டை காட்டுங்க கொஞ்சம். ரைட். ஃபைன் மார்ட்டில் சனா எல்லாம் போகுது. ஆடி தள்ளுபடி இங்கே வாங்கி கொண்டு போகிறாங்க. ஃபைன் மார்ட்டில் சாரியல் எல்லாம் முன்னு போகிறாங்க. ஆடி தள்ளுபடி சேல். ரைட்.
கிழிச்சு பிடிக்காம வடிவா அப்படிங்க இஞ்சால பிடிங்க வேறு பெரிய பக்க கடை நியூ ஃபேஷன் பார்க். யாரோட ஷூட்டிங் எப்படி வருதுன்னு பாருங்க. பர்த்டே விளாக்குக்கு ஷூட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் எப்படிக்கிறாப்புல. இது சொன்னான் சந்தி. சொன்னான் சந்தியில் லேடிஸுக்கு மட்டும் தனியான ஒரு கடை இப்போ ஒரு 1.5 வருஷம் தொடங்கி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நேரம் ஸ்டைல் லேடி சிக்னல் சரி நாங்கள் எப்படியே போவோம். இடப்பக்கம் திரும்பி போனால் இங்கே இடப்பக்கம் திரும்பினா அப்புறம் வார கடைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். முந்தி தடாக்கம் ரஞ்சனா சுமங்கலி அப்படியே வரங்க கொஞ்சம் கடைகள். இங்கே வேலை பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 1-2 புதுக்கடை இருக்குது. புடவை கடை வடிவா காட்டுங்க. 1-2 புதுக்கடை இருக்குது. அதை தவிர போகிறோம் இதில் போகிறார்கள் போகட்டும். அதை தவிர எல்லாமே என்னவா இருக்குன்னு சொன்னால் என்னது இல்லை மற்றதெல்லாம் இந்த கடை என்ன வருது இல்லை வாய்க்கில் ஃபேன்சி கடை. நாங்கள் இதில் பார்த்துக்கணும். இப்படி நேரம் போவோம். இந்தியாவில் இடப்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் எங்களோட சுன்னாக நகரத்தை பாருங்கள். பஸ் ஸ்டாண்ட் பக்கம் திரும்புங்க. பஸ் ஸ்டாண்டால் திரும்பினா நாங்கள் அப்படியே திருப்பி கொண்டு போவோம். திருப்பி கொண்டு போனால் சந்தை வரும். இதுக்குள்ளே நாங்கள் முதல் சேச்சடி வரையும் போய் வருவோம். இதில் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி கொஞ்சம் தூரம் போக கடைகள் நேரம் குறைஞ்சிடும். டவுனில் நன்மை உங்களுக்கு அப்புறம் சிவன் கோயில் பக்கம் போய் காட்டுறேன். இதில் நாங்கள் சர்ச் வரையும் போய் பார்க்கலாம். இது சுண்ணாத்தின் கிறிஸ்தவ தேவாலயம், புனித அந்தோணியார் கோயில். அந்தோணியார் ஃபீஸ்ட் எல்லாம் பெரிய அளவில் நடக்கிறது. இவ்வளோ தான் டவுன். இந்த கந்தரோட ரோட் அப்படியே ஒன்று திரும்புங்க. கந்தரோட ரோட் அப்படியே கந்தரோடைக்கு போகும். இவ்வளோ காணும். நாங்கள் வந்து திருப்பி கொண்டு போய் மிச்ச இடத்தை பார்ப்போம். உமது ஆட்சி வருக எடுங்க உங்களோட மற்ற பக்கத்தால் இதை வடிவா ரைட் ஓகே சரி வாங்க. இப்படியே போய் நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தால் சுழண்டு கொண்டு வருவோம். கொஞ்சம் நேரத்தால் ஸ்கூல் டைம் ஆயிரும். ஆட்கள் வந்துடுங்கிற நேரம். இப்படியே போயிட்டு நாங்கள் இதில் பஸ் ஸ்டாண்ட் நான் உங்களுக்கு சொன்னால் முதலே எடுத்து காட்டி இருக்கிறேன். 4 வருஷத்துக்கு முதல் இது. இப்போ இதில் 2 டீ கடை இருக்குது. டீ கடையோட உள்ளே போவோம். இங்கே போனால் சந்தை வந்து இப்போ திருத்த வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கே பார்க்க முடியுங்க. சந்தை பக்கம் தெரியுதா வடிவா? சந்தை ரகாட்சி சந்தை உங்களுக்கு எல்லாம் திருத்தினா பிறகு எடுத்து காட்டுறேன். இது யாராவோட ஒரு விளாக்கிங் மோட்டோ விளாக் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்தியாவில் வந்து மீன் சந்தை. நாங்கள் இப்போ கேகேஎஸ் ரோட்டின் இந்த திசா ரூம்ஸ் அந்த இடத்துல இருந்து இப்படியே கேகேஎஸ் ரோட்டை ஜங்ஷன் நோக்கி ஒருக்கா போவோம். சுன்னாகத்தின் நகர வளர்ச்சியை பார்ப்பதற்கு. நகர வளர்ச்சியை பார்க்குறதுக்கு இடையில் மோட்டர் பைக்கும் என்னமோ குத்தி போட்டுது. பரவாயில்லை சொல்லி போகலாம். இன்னும் தெரியாது இன்றைக்கு பார்த்து கனகாலத்துக்கு அப்புறம் பெட்ரோல் செட்டில் சென மேலே மோதுது. திரும்பி பாருங்க. ஒரு பெட்ரோல் செட் போட்டு ஒரு பெட்ரோல் செட்டில் சென மேலே மோதுது. இன்னும் விலங்கையில் கியூஆர் பிரச்சனை இல்லாதவர்களுக்கு பிறகு இன்றைக்கு தான் ஜனம் இப்படி நிற்கிறத பார்க்குறேன். நாங்கள் இந்தியாவிலையும் நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனி எழுதுகள் இருக்குது. சொன்னாங்க. ஆனால் இப்போ அசுர வளர்ச்சி தான் இந்த கொமர்ஷியல் பேங்க். இதில் ஒரு பக்கத்துக்கு காட்டுவாங்க. அம்மா இந்த சைட்டு காட்டி கொண்டு வாங்க. வலது பக்கமாக கொஞ்சம் சென்டர் பண்ணி பிடிங்க. காங்கேசன் பேக்கரி இருக்குது. பக்கத்தில் அடகு சேவை இருக்குது. ஸ்ரீகரன் புத்தக சாலை நடுவுக்கு பிடிங்க. நடு குஞ்சாரையும் சேர்த்து 2 பக்கம் கடையும் தெரியத்தக்கதாக காட்டுவோம். அப்படியே வந்தால் சுண்ணாச்சாந்தி வந்துட்டு நாங்கள் சுண்ணாச்சாந்தியில் சிக்னலில் நின்றுட்டு அப்படியே மற்ற பக்கம் திரும்பி போகலாம். மற்ற பக்கம் திரும்பி போட்டால் புகையிரத நிலையம் வரும். இதில் நின்று கொண்டு காட்டுங்க ஜங்ஷன் மற்ற பக்கம் அந்த ரோடு பக்கம் போகிறது. ரைட் இப்போ வந்து இதில் டெலிசோன் 2 பெரிய கடை இருக்குது. ஒரு புடவை கடை
அதோட இஞ்சாலி பக்கத்து சின்ன சின்ன கடை தான் இருக்கும். இடப்பக்கம் திரும்புங்க, இடது பக்கத்தில் வந்து கொஞ்சம் கடை தொகுதி இருக்குது. அதில் தினேஷ் பேக்கரி தான் பெருசாக நடந்தது. இப்போ அதையும் மூடிட்டாங்க. மற்ற பக்கம் திரும்புங்காரா இதில் இப்படியே சின்ன சின்ன கடைகள் இருக்குது. இனி சென்டர் பண்ணி பிடிங்க. இதில் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வரும். சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷன். இந்த ரோட் கனகாலமாக செய்யாங்க கிடந்த ரோட். நான் உங்களுக்கு புன்னால கட்டுவன் பக்கம் நிலாவர பக்கம் எல்லாம் போய்க்குள்ள செய்யாங்க கிடந்த ரோட் இப்போ செய்துட்டாங்க. ஆனால் அகலமாக்கி இருக்க வேண்டியது அகலமாக்கையில். இப்போது டெவலப்மெண்ட் அவ்வளோதான். இதில் ஒரு ஸ்பைசின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. சாப்பாடு எப்படின்னு சொல்லி தெரியலை. கன நாளுக்கு பிறகு நாங்கள் ஒரு ரோட் பிளாக் சின்ன பிள்ளை ஆறாவோடு எடுத்து கொண்டிருக்கிறோம். சிவன் கோயில் இப்போ கிட்டடியில் நான் நினைக்கிறேன் மார்ச் மாதமே இருக்கணும். மார்ச் மாதம் கும்பாபிஷேகம் நடந்தது. இங்கே சிவன் கோயில் பக்கம் காட்டுங்க. வடிவா தெரியுதோ கவட்டு காட்டுறீங்களோ? வடிவா நாங்கள் அதுக்குள்ள இருக்கா போய் ஒரு சுற்றி பார்த்து கொண்டும் வரலாம். கும்பாபிஷேகத்துக்கு வர கிடைக்கல. அப்புறம் வந்து தான் சும்மா போனான் கோயிலுக்கு. நாங்கள் இருக்கா கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். உங்களுக்கு அநேரம் எப்படிங்காரா கோபுர வாசலுக்குள்ளால போகக்கூடியதா? கோபுர வாசல் தெரியுதா? இங்கே தேர்முட்டி பக்கம் பாருங்க. தேர்முட்டியில் ஒரு பெரிய சிவலிங்கம் வெறி அழகாக இருக்குது. நாங்கள் இப்போ சிவன் கோயிலை ஒரு மோட்டர் சைக்கிளே சுற்றி பார்ப்போம். நேரம் நடு நேரம் சுண்ணாகத்தை பார்க்க விரும்புகிற ஆக்கள் வந்து இதில் சிவன் கோயிலை பார்க்குறதால மிக்க மகிழ்ச்சி அடைவீங்க. உடைய கோபுர தரிசனம் செய்து கொள்வோம். இந்த கிழமை வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை என்றாலும் நடு நேரம்ன்றதால இப்படி இருக்குது கோயில். இந்த வெளிப்பக்க சூழல் நடுவையும் காட்டுங்க. ரோடு முந்தி சும்மா ஒரு மண் பாதை. இங்கே அலக்கேணியோ தீர்த்தக்கேணி முந்தி சுண்ணாதுக்கு இல்லை. இப்போ ஒரு 2-3 வருடங்களுக்கு முதல் தான் கட்டப்பட்ட தீர்த்தக்கேணி இது. அதோட பாதை முந்தி மண் தரையாக தான் இருந்தது. இங்கே கோயில் பக்கம் காட்ட மண் தரையாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக ஒரு தார் ரோட்டு மாதிரி போட்டுட்டாங்க. இஞ்சாலி பக்கத்துக்கும் ஒரு சிறிய வாசல் மாதிரி வச்சு செய்திருக்கு. சிவன் கோயிலுக்கு எதிர மாதிரி தான் போஸ்ட் ஆஃபீஸ். இப்போ போஸ்ட் எல்லாம் ஆக்கள் பாவிக்கிற குறைவு மெயில்கள் தான் எல்லாமே. ரெண்டாலும் அவசர தந்தியல் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டுகள் அதுகளுக்கு உதவி கொள்ளும். நாங்கள் கோயிலை சுற்றி இப்போ ஒரு வலம் வந்துட்டோம். இதில் பாருங்கள் ஸ்ரீ கதிரமலை தேவஸ்தானம் அந்த போட் தெரியத்தக்கதாக. சரி, நீங்களும் இப்போ சிவன் கோயிலை கனகாலத்துக்கு பிறகு தரிசனம் பண்ணியிருப்பீங்க. சிவன் கோயிலுக்கு முன்னால் கொஞ்சம் கடைகள் இருக்குது. கடைகள் டெவலப் ஆகிருக்கு. வந்து இப்படி கடைகள் இல்லை. சிவன் ஸ்ட்ரீட் மல்டி ஷாப் இப்படியே கொஞ்சம் கடைகள். இங்கே மாலை கடைகள். அதோட ஏதோ வயலின் கிளாஸும் என்ன நடக்கிற கடையாக்கும். போஸ்ட் ஆஃபீஸுக்கும் இதுக்கு விடப்பட்ட இடத்துல கொஞ்சம் கடைகள் இருக்குது. நாங்கள் இப்படியே இருக்கா ரயில்வே ஸ்டேஷன் வரையும் போய் ரெயின் இண்டியா அப்டேட்டை பற்றி கேட்டுக்கொண்டு வரலாம். இதை பிடிச்சு கொண்டு வரைக்குள்ள ஒரே ஒரு பயம் தாரன் கழுசரகாவாரிகள் சில நேரம் பிடுங்கி கொண்டு ஓடிவிடுங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. இந்தியாவில் வந்து வீடுகள் தான் பெருசாக ஒன்றும் இல்லை. அதில் நாங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தால் அவர்கிட்ட போய் ஒரு சின்ன அப்டேட் கேட்டுக்கொண்டு வருவோம். ஏன்னாண்டா இப்போ சம்மர் ஹாலிடே தொடங்குது. சம்மர் ஹாலிடே தொடங்குறதால எல்லோரும் வந்து கேட்குறது என்ன மாதிரி இந்த ரெயின் ஓட்டங்கள்னு சொல்லி ஜூனோட தொடங்க மட்டும் தான் சொல்லி இந்த மணிஞ்சால ஸ்டேஷன் பார்க்க மாட்டேங்குது. சுண்ணாம் ஸ்டேஷன்ன்றது தெரியத்தக்கதா? இந்த சின்ன கோயில் தெரியத்தக்கதாடுங்க. ரைட், நாங்கள் இப்போ சுண்ணாம் போயிடுறத நிலையத்துக்கு போகக்கூடிய இந்த வீதியால் போவோம். இப்போ இந்த வருஷம் பிறந்ததுக்கு ஜனவரி வந்ததுக்கு நாங்கள் பிறகு ஏற்றி காணும் போகையில். ஏன்னு சொன்னால் ரெயின் ஓட்டம் இல்லை. அனுராதபுரத்துலேருந்து மாஹோ ஸ்டேஷன் வரையும் திருத்துறாங்க. அதால் அதில் வந்து இருந்து வெயிட் பண்ணி அப்படி இப்படி தான் வந்து சேரணும் அந்த கரைச்சல். ஏறி பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்
போகிற பாதை. இது கொஞ்சம் ஒரு கிடங்கு முடங்கா கிடந்தா சும்மா ஓரளவு தார் ரோட்டோன்னு போட்டு திருத்தி கிடக்குது. எப்போ ஓடுதுன்னு சொல்லி கேட்போம். வேறு ஸ்டேஷன் மாஸ்டருக்கே தெரியுமோ என்னவோ தெரியாது. காட்டுங்க சுண்ணா போயிடுறத நிலையம் இந்த போட் தெரியத்தக்கதா. நாங்கள் இப்போ விட்டுட்டு போய் கேட்டுக்கொண்டு வரலாம். இதில் வந்து எஸ்எம்மிட்டு நான் கொஞ்சம் அப்டேட்டுகள் எடுத்துக்கொண்டேன். ஆகஸ்ட் மாதம் தான் ரெயினோட பெரும்பாலும் தொடங்குமா. இப்போ ஜூன் முடிஞ்சுது, ஜூலை 1 இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிற நாள். ஆனபடியால் எப்படியோ மழைக்கு முதல் தொடங்கிடுவாங்க. ஆகஸ்ட்னு சொல்கிறார், ஆகஸ்ட்டாக இருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன அப்டேட் சொல்லுங்கள் பார்ப்போம். ரெயின் அப்டேட் ஆகஸ்ட் தான் ஓடுமா அமௌண்ட்டு. மற்ற இங்கே இருந்து மார்னிங்கும் எந்த சர்வீஸும் போகிற ரெயின் வந்து அனுராதபுரத்தோடு சரியா. அது வந்து நீங்கள் அங்கால மாகாவோட கனெக்ட் ஆகி போக வேண்டியது. ட்ரிங்கோமேலி பட்டிக்கலோ அதில் இருந்து வர ரெயினில் தான் நீங்கள் போகணுமா. நான் ஒரு அப்டேட் ஒன்று கேட்டு சொல்லியிருந்தேன். என்னென்னா சம்மர் ஹாலிடேக்கு வர ஆட்களுக்காக நான் வந்து இதோட என்னுடைய இந்த சுண்ணா விளாக்கிங்கை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கலாம். உங்களை தொடர்ந்து கொழும்பு விளாக் போடுறதுக்கு இது ஒரு மாற்றமாக இருக்குமென்று சொல்லி நினைக்கிறேன். கட்டாயம் உங்களோட கருத்துரை பட்டியல் பதிவிட்டுக் கொள்ளுங்கள். நன்றி. சாரல் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு. எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே, உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.